விஜய் இப்போ ஒன்றும் இல்லை, டி நகரே அவர் வந்தார். நான் வந்து மக்களோட மக்களாக போய் நான் நின்றுட்டு இருக்கேன். இந்த பப்ளிக் ஒப்பீனியன் என்ன சொல்கிறாங்கன்னா, எங்கள் தலைவர் ஒரு வார்த்தை பேசினா நல்லா இருக்குமே. 10 பேர் அடிப்பார், 100 பேர் அடிப்பார், ஒரு பிரச்சனைனா வந்து முன்னாடி வந்து நிற்பார். இப்படி பார்த்த விஜய் எல்லாத்துக்கும் வந்து பேக் அடிக்கிறார். அரசியலுக்கு நீங்கள் வந்துட்டீங்கன்னா சொந்த வாழ்க்கையை பற்றி உங்களுக்கு கண்டிப்பாக வந்து விமர்சனங்கள் வரும். அதை நீங்கள் எதிர்கொள்ள தயாராகலை விஜய். விஜய் வந்து லவ் பண்ண ஒரு காதல் மனைவியா இன்னைக்கு அவங்கள ப்ரூவ் பண்ணிருக்காங்க. ஆனால் நீங்கள் என்ன பண்ணீங்க, அவங்கள வந்து அசிங்கமாக உங்கள் பேஜ்லேயே போட்டு அவங்கள வந்து வாய் பூசுற அளவுக்கு சங்கீதா அவர்கள் வந்து எழுதின ரசிகர்கள் உள்ளபடியே எனக்கு நிறைய பேர் ஃபோன் பண்ணி இன்னைக்கு வந்து மன்னிப்பு கேட்டாங்க. செங்கோட்டையன் பார்த்தீங்கன்னா அந்த தொகுதியிலே சுற்றி வந்துட்டு இருக்காரு. ஆனால் விஜய் என்ன பண்ணுறாரு, பெரம்பூரில் 2 முறை தான் போனார். வேட்புமனு தாக்கல் பண்ண அன்னைக்கு போனார். அதுக்கப்புறம் கோலம் போகிறதுக்கு ஒரு நாள் போனார். தேர்தல் அறிக்கையே பார்த்தீங்கன்னா முழுக்க திமுகவோட தேர்தல் அறிக்கை தான். இவர் புதுசாக எதுவுமே பண்ணல. இளநீ குடிக்கிறது, குழந்தைய தூக்குறது, கோலம் போடுற வரைக்கும் பார்த்தீங்கன்னா பவன் கல்யாண் ஃபார்மேட்டாக தான் இருக்கு. நாளைக்கு என்ன மாதிரியான யுக்தியை வச்சு கண்ணீர் வடிக்கிறது, மக்கள் கிட்ட வந்து என்னை எல்லாரும் ஏமாத்திட்டாங்க, சோரம் போயிட்டாங்க எல்லாரும், திமுக என்னை வந்து ரொம்ப மோசமாக வந்து ப்ரெஷர் கொடுத்துச்சு, என்னை வந்து பர்சனலாக மிரட்டிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கே கூட பிரச்சாரத்தில் வந்து மயங்கி விடுறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்கு. சண்டே அன்னைக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கிறிஸ்மஸ் நேரத்தில் அவங்க அப்பா வந்து சண்டைலாம் போட்டு அடிச்சுலாம் காரில் கூப்பிட்டு போயிருக்காரு சர்ச்சுக்கு. சர்ச்சு வாசலில் போனோடனே கதவை தந்துட்டு எஸ்கேப் போய் ஓடி போயிடுவார். பிரதமர் 7 தொகுதி வராரு, நீங்கள் 9 தொகுதி போறீங்க. அப்போ யோசிச்சு பாருங்களேன். வாய்ஸ் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். நம்ம கொடுக்க இருக்கிற தகவல்களை உடனடியாக தெரிந்து கொள்வதற்கு வாய்ஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நம்முடைய இன்றைய நேர்காணல்ல தாவேகாவினுடைய முன்னாள் செய்தி தொடர்பாளர் திரு மணிகண்டன் வீராசாமி அவர்கள் இணைஞ்சிருக்காங்க. சார் வணக்கம். வணக்கம். இன்னைக்கு பிரச்சாரங்கள்லாம் வந்து மிகப்பெரிய அளவில் நடந்துட்டு இருக்கு. பிரச்சாரங்களுக்கு இடையே இருக்கிற வார்த்தை போர் அப்படின்றதும் வந்து உச்சகட்டமாக இருந்தது. அது நம்ம வந்து எடப்பாடி பழனிசாமியாக இருக்கட்டும், முதலமைச்சராக இருக்கட்டும், பயங்கரமான விமர்சனங்களுக்கு உள்ளாயி அந்த மாதிரியான ஒரு சுச்சுவேஷன் தான் தமிழ்நாட்டில் பார்த்துக்கிட்டு இருக்கோம். இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையில் இன்னைக்கு ஒரு மக்கள் செல்வாக்க பெற்றிருக்கக்கூடிய தாவேகா அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஏன்னா இன்னைக்கு நம்ம களத்தில் அந்த மாதிரியான ஒரு தகவல் தான் பார்க்க முடியுது. அப்படி இருக்கும்போது திரு விஜய் அவர்கள் வெறுமனே ரோட் ஷோ மட்டும் போயிட்டு வராங்களே, அவர்களுடைய தொகுதிக்கு போனாலும் கூட அவர் என்ன விதமான இந்த வாக்கு சேகரிப்பில் ஈடுபடுறதே கிடையாது. எனக்கு வாக்கு போடுங்கன்னு கூட அவர் வந்து கேட்கவே இல்லை. இதுவே அவருக்கு போதுமானதான் நினைக்கிறாரா? கை காமிச்சிட்டு இப்படி வரதையே போதுமானதான் நினைக்கிறாங்களா? அரசியல் களம்ன்றது பார்த்தீங்கன்னா நம்மளோட கருத்துக்களை வந்து வாக்காளர்கள் எடுத்துகிட்டு போய் சேர்க்கறது தான். ஒரு எம்எல்ஏவோட வேலை என்னன்னா, ஒரு எம்பியோட வேலை என்னன்னு பார்த்தீங்கன்னா தொகுதியோட பிரச்சனைகளை வந்து அந்த ரெப்ரசன்டேட்டிவ் இருந்து சட்டமன்றத்தில் நாடாளுமன்றத்திலும் பேசுகிறதும். ஈவன் நீங்கள் கவுன்சிலர் எடுத்துக்கிட்டா கூட பார்த்தீங்கன்னா அந்த வட்டத்தின் சார்ந்த அந்த பகுதியை சார்ந்த பிரச்சனைகளை வந்து நீங்கள் வந்து மாநகராட்சியில் போய் பேசுதான் கவுன்சிலரோட. இதுதான் வந்து மக்களுக்கும் அந்த அரசியல்வாதிகளுமான தொடர்பு, நம்மளோட ரெப்ரசன்டேட்டிவ் தான் வந்து. ஸோ இப்படி இருக்கும்போது இதை தான் வந்து அரசியலமைப்பு சட்டமும் நமக்கு வந்து சொல்லியிருக்கு. ஆனால் திரு விஜய் அவர்கள் வந்து அரசியலுக்கு வந்து புதிது. ஆனால் விஜயோடு இருக்கிறவங்களாம் பார்த்தீங்கன்னா புதியவர்களானா கிடையாது. இப்போ செங்கோட்டையன் இருக்கார், ஆல்மோஸ்ட் வந்து நல்ல சீனியர். மேயர் ஜெயலலிதா அவர்களுக்கே பார்த்தீங்கன்னா ரூட் மேப் வந்து போட்டு கொடுத்தவர். ஸோ இந்த மாதிரி ஆட்களை வந்து முழுமையாக பயன்படுத்துகிறார்களா, இல்லை வந்து எந்த இடத்துல வந்து விஜய் ஏமாற்றப்படுகிறார்? ஏன்னா விஜயோட பொட்டன்ஷியல் நமக்கு எல்லாமே தெரியும். நீங்கள் சொன்னது போல் அருமையாக சொன்னீங்க. மக்களோட செல்வாக்கு திரு விஜய் அவர்களுக்கான இருக்குது, மக்கள்கிட்ட எதிர்பார்ப்பு இருக்கான இருக்குது. விஜயால் பேச முடியுமானா பேச முடியும். அதுக்கு முன்னாடி நம்ம பார்த்துருக்கோம், நிறைய முறை வந்து பார்த்துருக்கோம். அவர் வந்து பேசுகிறார். அப்போது விஜயை வந்து பயன்படுத்தவில்லை தாவேகான்னு தான் நான் வந்து நினைக்கிறேன். ஸோ மக்களுக்கு வந்து போகிறாரு, அனுமதியும் கிடைக்குது. முன்னாடி சொன்னீங்க ஸ்டாலின் அரசாங்கம் எங்களுக்கு அனுமதி கொடுக்கலன்னு. இல்லை, அவர் நேற்று ஒரு கடிதம் எழுதியிருக்காரு. அது கடிதம் ஃபார்மேட்டை ஃபில் பண்ணுறாரு, அது நம்ம பின்னாடி கேட்கலாம். ஆனால் அந்த இடத்துல கூட அவர் வந்து பிரச்சாரம் பண்ண விடாமல் தடுக்கிறாங்க அப்படின்னு சொன்னார். ஆனால் ஒரு சில நாட்களுக்கு முன்னாடி சொல்லும் பொழுது இது காபந்து அரசாக இருக்கிறனால தான் நம்மளால் பிரச்சாரம் பண்ண முடியுது அப்படின்னு சொன்னார். ஆனால் நேற்று சொல்லும் பொழுது பிரச்சாரம் பண்ண விடாமல் தடுக்கிறாங்க. ஆனால் இவர் தான் இவருக்கு கொடுக்கப்படக்கூடிய அனுமதியை 2 முறை அனுமதி கிடைத்தாலும் கூட இவங்க தான் வந்து அந்த பிரச்சாரத்தை ரத்து செய்யக்கூடிய நிலைமையை பார்க்குறோம். அப்படி இருக்கும் பொழுது எப்படி எங்களுக்கு பிரச்சாரம் செய்வதற்கு நம்ம வந்து எங்களுக்கு நிர்பந்திக்கப்படுறோம், நாங்கள் வந்து ஒரு நெருக்கடிக்கு உள்ளாகிறோம் அப்படின்ற ஒரு வார்த்தையை அவர் எப்படி பயன்படுத்துறாரு? இல்லை, இது முழுக்க பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு அரசியல் கட்சினா முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா எளிமையான அரசியல். அந்த இன்னைக்கு பார்த்தீங்கன்னா தேர்தலே ஒரு திருவிழாவாக தான் இருக்குது. கார்பரேட் அரசியலாக இன்னைக்கு மாறிடுச்சு. அப்படி இருக்கும்போது இது யார் இதெல்லாம் வழி நடத்துகிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா திமுக வந்து ஐபேக் நிறுவனம் வந்து வேலை பார்த்தாங்க.
ஸோ அந்த ஐபேக் நிறுவனத்தில் இருந்தவர் தான் ஆதவ் அர்ஜுனா. அவர் வந்து சீனியர்னு அவரை தன்னைத்தானே வந்து சொல்லிக்கிறார். ஆனால் அவர் விஜய்க்கெல்லாம் சரியாக செய்கிறாரான்னு பார்த்தீங்கன்னா அவர் தான் இங்கே முழுக்க முதல் கோணல் முற்றும் கோணல்ன்ற மாதிரி முழுக்க இது வந்து ஆதவ் அர்ஜுனோட தோல்வியாக தான் நான் பார்க்குறேன். ஏன்னா நான் அந்த குழுவில் நான் வந்து பயணிச்சிருக்கேன். அவருக்கு வந்து நம்ம செய்தி தொடர்பாளர் இருந்திருக்கோம். அதேமாதிரி பார்த்திங்கன்னா அவருக்கு வந்து நம்ம ஆரம்ப கட்டத்தில் நம்ம வந்து நிறைய அவருக்கு வந்து எழுதி கொடுத்துருக்கோம். அதை வந்து எங்கேயுமே ஆட் ஆன் பண்ண மாட்டார். விஜய் சார்கிட்ட நீங்கள் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒன்று எழுதி கொடுக்குறீங்கன்னா அதில் எதுவுமே வந்து கூட்டவும் மாட்டார், குறைக்கவும் மாட்டார். நீங்கள் கரெக்டாக பிச் பண்ணி கொடுத்துட்டீங்கன்னா அதை டெலிவரி அழகாக பண்ணுவார். அப்போ எங்கே சிக்கல்னு பார்த்தீங்கன்னா இவங்க எழுதி கொடுக்குறதுல சிக்கல் இருக்குது, அதே நேரத்தில் அவர் வந்து வழிநடத்துறதுல சிக்கல் இருக்குது, அனுமதி வாங்குறதுல சிக்கல் இருக்குது. அதே நேரத்தில் இவங்க பார்த்தீங்கன்னா வெறும் பிரதான சாலைகளில் மட்டுமே அவர் வந்து கூப்பிட்டு போகிறாங்க. ஒரு வாக்காளர் எங்கே இருப்பாங்க? இன்றைக்கி கூட பார்த்தீங்கன்னா திருவள்ளூரில் வந்து போகிறாரு. பஞ்செட்டின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அது வந்து தேசிய நெடுஞ்சாலையில் நீங்கள் போயிட்டு அவரை வச்சு ரோட் ஷோ பண்ணதுனால என்ன பயன்? அவரை பார்க்க தான் மக்கள்லாம் வராங்களே. பார்க்குறாங்க, கரெக்ட். என்ன கருத்து அவர் வந்து சொல்கிறார்? விஜய் இப்போது ஒன்றும் இல்லை, டி நகரே அவர் வந்தார். நான் வந்து மக்களோட மக்களாக போய் நான் நின்றுட்டுருக்கேன். இந்த பப்ளிக் ஒப்பீனியன் என்ன சொல்கிறாங்கன்னா, எங்கள் தலைவர் ஒரு வார்த்தை பேசினா நல்லா இருக்குமே. நான் வந்ததே என் தலைவர் முகத்தை பார்க்கறது தான், முகத்தை பார்த்துட்டேன். அவர் ஒரு வார்த்தை பேசினா கூடுதல் பலம் தானே அது. ஸோ இதெல்லாம் வந்து இது வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஆர்கனைசரோட தோல்வியாக தான் நான் பார்க்குறேன். ஏன்னா சினிமா திரையில் மட்டும் பார்த்து மக்கள் ரசிக்கிறது கிடையாது. நேரில் வந்து எப்போ பேசுவாங்க அதை தான் இங்கே இருக்கக்கூடிய மக்கள் காலங்காலமாக ரசித்து வராங்க. அதை வச்சு தான் இங்கே அரசியலும் நடந்துட்டும் இருந்திருக்கு. ஆமாம். இப்போது அண்ணாதுரையெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட 24 மணி நேரத்தில் 18 மணி நேரம் வந்து பிரச்சாரமே வந்து பண்ணுவார். மக்களை போய் சந்திப்பார், பேசிக்கிட்டே வந்து இருப்பாங்க. அந்த டைலாக்லாம் ரொம்ப வந்து ஃபேமஸான டைலாக். மாதமோ சித்திரை, மணியோ பத்தரை, உங்களை தழுவுவதோ நித்திரை, மறக்காமல் உதயசூரனுக்கு எடுங்கள் முத்திரைன்னு சொல்லிட்டு அவர் வந்து கலைஞரும் சரி அண்ணாவும் சரி இப்படி தான் வந்து பேசி வளர்ந்த ஒரு ஃபார்மெட்டில் விஜய் அவர்கள் வந்து பேச முடியாத ஆள் கிடையாது, பேச தெரியாத ஆள் இல்லை. அப்போ இவங்க வந்து களத்தை தவற விடுகிறார்களோ, ஸ்ட்ராட்டஜி ஃபெயிலியராக தான் நான் பார்க்குறேன் கண்டி. இதை வந்து இவங்க இன்னும் மெருகேற்றினா இன்னும் ஒரு நாள் தான் இருக்குது. குறைஞ்சபட்சம் நாளைக்காவது விஜய் அவர்கள் பேசினா நல்லாயிருக்கும் தான் நம்மளோட ஒப்பீனியன். இதுதான் தமிழக மக்களும் வந்து எதிர்பார்க்குறாங்க. என்ன மாதிரியான நெருக்கடி இருக்குது? எங்களுக்கு பிரச்சாரம் பண்ணுறதுக்கே நெருக்கடி இருக்குன்னு சொல்கிறாங்களே, என்ன மாதிரியான நெருக்கடிகளுக்குள்ள? இல்லை, ஒரு நெருக்கடியும் வந்து கிடையாது. ஏன் அதை நம்ம வந்து தெளிவாக சொல்கிறோன்னா, பிரதமர் இங்கே வராரு, அவருக்கும் 1 மணி நேரம் தான் கொடுக்குறாங்க. முதல்வர் வராரு, அவருக்கும் 1 மணி நேரம் தான். அதை வந்து முன்னாடி ஒரு அரை மணி நேரம் நீங்கள் ட்ராவலுக்கு எடுத்துக்கலாம், பின்னாடி ஒரு அரை மணி நேரம் நீங்கள் எடுத்துக்கலாம். அப்போ நீங்கள் வந்து தடைன்னு நீங்கள் சொன்னால் யார் தடை போட்டாங்க? எந்த அதிகாரி தடை போட்டாங்க? இப்போ திரு விஜய் அவர்கள் வந்து மத்திய அரசாங்கத்தை வந்து கேட்குறாரு, உடனே அவர் கேட்குறதெல்லாம் பண்ணி தராங்க. தலைமை செயலாளரே மாற்றின வரலாறு இது வரைக்கும் நடந்ததே கிடையாது. தமிழக அரசாங்கத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கமிஷனரை மாற்றுவாங்க, டிஜிபியை மாற்றுவாங்க, ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸை மாற்றுவாங்க, இன்ஸ்பெக்டர் அண்ட் அபோவ் இந்த காவல்துறையில் இருக்கிற அதிகாரிகளை மாற்றுவாங்க, கலெக்டரை மாற்றுவாங்க. ஆனால் முதல் முறையாக பார்த்தீங்கன்னா தலைமை செயலாளரே வந்து மாற்றினாங்க, உள்துறை செயலாளரை மாற்றுறாங்க. எல்லாரையும் மாற்றும் போது அப்போ உங்களுக்கு யார்கிட்ட இருந்து அனுமதி கிடைக்குது? உங்களுக்கு வந்து தேர்தல் கமிஷன்கிட்ட தான் கிடைக்குது. எல்லாத்துக்கும் உங்கள் அனுமதி கொடுக்குறாங்க. ஸோ அது வந்து சரியான ஒரு நடைமுறை வந்து கிடையாது. அப்படி உங்களுக்கு அந்த மாதிரி அனுமதி மறுத்தாங்கன்னா நீங்கள் எல்லாத்துக்கும் கோர்ட்டு போவீங்களே, கோர்ட்டுக்கு வந்து போகலாம். ஸோ அதை வந்து பண்ணியிருக்கலாம். அது வந்து அந்த இடத்துல தவற விட்டதாக தான் நான் வந்து பார்க்குறேன். அதை தாண்டி மக்களுக்கு இவர் சொல்ல வேண்டிய கருத்துக்கள் இன்னும் நிறைய இருக்குது. அது வந்து போய் சேரலன்னு தான் நான் நினைக்கிறேன். அதை இன்னும் கூர்மைப்படுத்தினா களம் வந்து விஜய்க்காக இருக்கு. நீங்கள் கோர்ட்டுன்னு சொன்னோன்னா இன்றைக்கி அவருடைய விவகாரத்து வழக்கு கூட நீதிமன்றத்தில் வந்து, ஏன்னா அவர் வந்து அதை வைத்து அரசியல் பண்ணுறாங்க அப்படின்னாங்க. ஆனால் இன்றைக்கி அது போன்ற நிகழ்வுகள் எதுவுமே வந்து நடக்கவில்லை. இப்போ பார்த்தீங்கன்னா அவருக்கு வந்து குடும்ப நல நீதிமன்றம், செங்கல்பட்டு குடும்ப நல நீதிமன்றத்தில் இன்றைக்கி வந்து ஹியரிங் அவருக்கு. ஸோ திருமதி சங்கீதா அவர்களும் இன்றைக்கி வர வேண்டியது, அவங்களும் வந்து வரல. விஜய் அவர்கள் வந்து நேற்றுக்கே வந்து வழக்கறிஞர் மூலிமா ஒரு ரெக்வஸ்ட் வந்து பண்ணியிருந்தாங்க. என்ன சொன்னாங்கன்னா, நான் தேர்தல் பரப்புரையில் இருக்கிறதுனால என்னால் வந்து நேரடியாக வர முடியாது, காணொலி காட்சியாக வந்து பேசுகிறது தான் முதல்ல வந்து அனுமதி வாங்கியிருந்தாங்க. அந்த காணொலி வாயிலாகவும் எனக்கு பேசுறதுக்கு வாய்ப்பு இல்லைன்னு சொல்லும்போது இதை வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஜூன் 15ஆம் தேதி வந்து தள்ளி வச்சுருக்காங்க. இப்போது திரு விஜய் ஒருவேளை இன்றைக்கி அந்த வழக்கு வந்திருந்தால் கூட விஜய்க்கு வந்து உள்ளபடி அரசியல் நெருக்கடி வந்து இருந்திருக்கும். ஸோ அதிலிருந்து அவருக்கு வந்து ஒரு நிவாரணம், தற்காலிக நிவாரணம் கிடைச்சதாக நம்ம வந்து. ஆனால் இப்போ அவர் இதுக்கு முன்னாடிலாம் விமர்சித்ததெல்லாம் பொய்ன்ற மாதிரி தானே இருக்குது. ஏன்னா இதுக்கு முன்னாடி வந்து இதை சாதாரணமாக இது பண்ண முடியாது, எனக்கு நெருக்கடி இருக்குது, பல இடத்துல எனக்கு பேர் கலங்கப்படுத்துகிறாங்க அப்படின்லாம் சொல்லி வந்தார் இல்லையா? ஆனால் இன்றைக்கி அந்த மாதிரியான நிகழ்வுகள் எதுவுமே நம்ம பார்க்க முடியாது. இங்கே வந்து களத்தை விஜய் தவற விடுகாருன்னு நம்ம ஒரு வார்த்தை மென்ஷன் பண்ணது அதுதான். இப்போ நீங்கள் வந்து ஒரு அரசியல் கட்சி தலைவராக வந்து இருக்கீங்க, அப்போ உங்களுக்கு நெருக்கடி கொடுத்தாலும் அந்த நெருக்கடிகளை வந்து நீங்கள் மீறி தடை அதை உடைன்னு சொல்லிட்டு விஜய் வரணும். ஏன்னா விஜய் வந்து ஹீரோவாக தான் பார்த்துருக்காங்க.
10 பேர் அடிப்பார், 100 பேர் அடிப்பார், ஒரு பிரச்சனைனா வந்து முன்னாடி வந்து நிற்பார். இப்படி பார்த்த விஜய் எல்லாத்துக்கும் வந்து பேக் அடிக்கிறாரு. அரசியலுக்கு வந்ததுக்கப்புறம் எனக்கு வந்து நெருக்கடி கொடுக்குறாங்க, எனக்கு வந்து திமுக வந்து சொந்த வாழ்க்கையில் வந்து நீங்கள் வந்து அரசியலை வந்து மிக்ஸ் பண்ணவே கூடாது. இப்போ எல்லாருக்குமே அரசியல் வாழ்க்கை வந்து இருக்குது, சொந்த வாழ்க்கை இருக்குது. நீங்கள் சீமானுக்கு இல்லாத பிரச்சனையா சொல்லுங்கள்? அவருக்கு எவ்வளோ பிரச்சனைகள்லாம் வந்துடுது, அதை வந்து அழகாக அவர் வந்து எதிர்கொள்கிறாரு. அது ஸ்டாலின் அவர்களுக்கு பிரச்சனை இல்லையா, இல்லை எடப்பாடிக்கு பிரச்சனை இல்லை, எல்லாருமே வந்து பிரச்சனை இருக்குது. சொந்த வாழ்க்கை வந்து தனி, அரசியல் வாழ்க்கை வந்து தனி. அரசியலுக்கு நீங்கள் வந்துட்டீங்கன்னா சொந்த வாழ்க்கையை பற்றி உங்களுக்கு கண்டிப்பாக வந்து விமர்சனங்கள் வரும். அதை நீங்கள் எதிர்கொள்ள தயாராகலை விஜய். தயாராகாமல் இதுக்கும் வந்து திமுக தான் சரி பண்ணின்னு சொல்லி இன்றைக்கி நீங்கள் சொல்லபடி இன்றைக்கி வந்து அந்த குட்டு வந்து வெளிப்பட்டிருக்கு. அப்படி ஒரு வேளை திமுக அரசியல் பண்ண நினச்சா இன்றைக்கி சங்கீதா அவர்கள் வந்து பரபரப்பான ப்ரெஸ் மீட் இன்னைக்கு கொடுத்துருக்கணும். என்னை வந்து மிரட்டிட்டார் விஜய், என்னை வந்து கோர்ட்டுக்கே வந்து போக விடலை, ஸோ இது வந்து முழுக்க முழுக்க அரசியல் சதின்னு அவங்க சொன்னாங்க. அவங்க வந்து விஜயை உள்ளபடியே வந்து நேசிக்கிறாங்க. 27 ஏங்க நான் என்ன கேட்குறேன்னா, பொதுவாக கேட்குறேன், விஜய் எல்லாருக்கும் பிடிக்குங்க, நானும் விஜய் ரசிகர் தான், உங்களுக்கும் பிடிக்கும் விஜய், எல்லாருக்கும் பிடிக்கணும் போது அவங்க 27 ஆண்டுகள் விஜயோட வாழ்ந்திருக்காங்க. ஸோ அவங்க வந்து விஜயை வந்து உள்ளபடியே வெறுக்கலை. இது வந்து இங்கே எங்கே சறுக்குட்டாங்கன்னா இவங்க அப்படிப்பட்ட ஒரு என்ன சொல்லுதுன்னா, ஒரு மெச்சூர்டான, ஒரு ஜென்யூனான, ஒரு விஜயை வந்து லவ் பண்ண ஒரு காதல் மனைவியாக இன்றைக்கி அவங்கள ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. ஆனால் நீங்கள் என்ன பண்ணீங்க, அவங்கள வந்து அசிங்கமாக உங்கள் பேஜ்லேயே போட்டு அவங்கள வந்து வாய் பூசுகிற அளவுக்கு சங்கீதா அவர்கள் வந்து எழுதின ரசிகர் உள்ளபடியே எனக்கு நிறைய பேர் ஃபோன் பண்ணி இன்றைக்கி வந்து மன்னிப்பு கேட்டாங்க. அவங்க இவ்வளோ ஜென்யூனாக இருக்காங்க, விஜய் சார் இவ்வளோ தூரம் நேசிக்கிறாங்க, ஆனால் நாங்கள் வந்து அவரை வந்து சகோதரி சங்கீதாவை நாங்கள் ரொம்ப தரக்குறைவாக, ரொம்ப அருவருக்கத்தக்கல் நாங்கள் வந்து எழுதணும். அப்போ அவங்களுக்கு வந்து புரியுது இதில் எந்த விதமான அரசியலும் இல்லை. அரசியலுக்காக விஜயை இந்த எழுதி கொடுக்கின்ற இந்த ஆட்கள் வந்து தவறாக பயன்படுத்திட்டாங்களா, இல்லை விஜய் வந்து அதிலிருந்து மீண்டு வந்திருக்கணும்னு தான் என்னோட. அவர் முக்கியமாக அவரோட கடிதத்தில் சொல்லும் பொழுது, நான் வந்து இந்த பழைய ரோடு ஷோ ஃபார்மேட்லாம் நம்பலை, மக்கள் வந்து தன்னெழுச்சியாக என்னுடைய பக்கத்தில் இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாரு. ஆனால் அது நடைமுறைக்கு சாத்தியமாகுமா? சாத்தியமே கிடையாது. நீங்கள் என்ன கருத்தியல் வச்சுருக்கீங்கன்னு தான் நம்ம வந்து சொல்லணும். இப்போ மக்களுக்கும் அரசியல்வாதிகளுக்கும் என்னன்னா, பெருவாரியாக யாரும் வந்து பார்த்திங்கன்னா எலெக்ஷன் நேரத்தில் அவங்க கொடுக்குற வாக்குறுதியில் பல பேர் வந்து நிறைவேற்றதே இல்லை. அது வந்து சாத்தியமும் இல்லாதுன்னு மக்களுக்கும் தெரியும். ஆனால் குறைஞ்சபட்சம் நீங்கள் என்ன மக்கள்கிட்ட சொல்கிறீங்க அப்படின்றது இங்கே வந்து உள்ளபடியே வந்து பார்க்கணும். இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி அனல் பறக்குது. எடப்பாடி ஒன்று சொல்கிறாரு, அதுக்கு வந்து கவுண்டர் அட்டாக் யார் கொடுக்குறாங்கன்னா செங்கோட்டையன் கொடுக்குறாரு. இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா செங்கோட்டையன் வந்து யாரையும் தனி மனித விமர்சனம் பண்ணிலாம் நீங்கள் வந்து பார்த்துருக்க மாட்டீங்க. இத்தனை வருஷம் அரசியல் வாழ்க்கையில் அவர் வந்து ஒரு சைலண்டான ஒரு அரசியல்வாதி. எப்படி ஓபிஎஸ் இருக்கிற இடம் தெரியாமல் இருக்காரோ அந்த மாதிரி செங்கோட்டையன் இருக்கிற இடம் தெரியாமல் இருக்கிறவரு இன்றைக்கி வந்து தனி மனித அட்டாக் வந்து பண்ணுறாரு. மலைப்பாம்புன்னு சொல்லிட்டு செங்கோட்டையன் வந்து திரு இபிஎஸ் அவர்கள் சொல்கிறாரு. திரு இபிஎஸ் அவர்கள் சொல்கிறாரு, உங்கள் கதைலாம் என்கிட்ட இருக்குது, அவுத்து விட்டோன்னா நாரி போய்டுன்னு சொல்கிறாரு. இது எதுக்கு சொல்கிறேன்னா, அரசியல் இங்கே வந்து ஜெயிக்க வேண்டியிருக்கு. செங்கோட்டையனுக்கு அந்த இடத்துல ஜெயிச்சாகணும். ஏன்னா வந்து தாவேக்கான ஒரு புது கட்சிக்கு வந்துட்டாரு, விஜய் ஜெயிக்கிறாரோ இல்லையோ, ஆனால் செங்கோட்டையன் ஜெயிக்கணும்னு சொல்லிட்டு எல்லாரும் நினைக்கிறாங்க. ஒரு சீட்டாவது வந்து சட்டமன்றத்துக்குள்ளே போகணுன்னு செங்கோட்டையனுக்கு ப்ரெஷர் இருக்குது. அதே மாதிரி என்னன்னா, என் கட்சியிலேருந்து நீ வெளில போயிட்டு உன்னை நான் ஜெயிக்கவே விட மாட்டேன்னு சொல்லிட்டு ப்ரெஷர் வந்து பார்த்தீங்கன்னா இபிஎஸ் இருக்குது. ஸோ இதுதான் வந்து உண்மையான வந்து அரசியல் களத்தில் இந்த ஃபயர் தான் தேவை. செங்கோட்டையன் பார்த்தீங்கன்னா அந்த தொகுதியிலே சுற்றி வந்துட்டு இருக்காரு. ஆனால் விஜய் என்ன பண்ணுறாரு, பெரம்பூரில் 2 முறை தான் போனார். வேட்புமனு தாக்கல் பண்ண அன்றைக்கி போனார், அதுக்கப்புறம் கோலம் போகிறதுக்கு ஒரு நாள் போனார். அங்கேயும் பார்த்தீங்கன்னா பெருசாக மக்களை போய் யாரையும் சந்திக்கவே இல்லை. அதே மாதிரி திருச்சியில் அதே மாதிரி தான் வேட்புமனு தாக்கல் பண்ண அன்றைக்கி போனார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நேத்திக்கு வந்து போயிருக்காரு. அங்கேயும் பார்த்தீங்கன்னா மெயின் ரோட்டில் மட்டும்தான் பிரச்சாரம் பண்ணிட்டு வராரு. நேற்று மெயின் ரோட்டில் பிரச்சாரம் பண்ணாரு. அவர் வந்து முக்கியமாக வந்து எல்லா இந்து மத கோயில்களுக்கு போகிறதா இருக்கட்டும், தர்காவுக்கு, தேவாலயங்களுக்கு போய் ஒரு முறையை பின்பற்றியிருக்காரு. எல்லாரும் இதை பார்த்துட்டு பவன் கல்யாண் ஸ்கிரிப்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை நம்ம எப்படி பார்த்துக்கிறது? அப்படி பவன் கல்யாண் ஸ்கிரிப்டாக இருந்தால் நாளைக்கு அது மாதிரி என்னாலும் நடக்குமா? ஆமாம், நிச்சயமாக. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சினிமா வாழ்க்கையே அப்படி தான். அவர் வந்து முழுக்க பார்த்தீங்கன்னா தெலுங்கு படங்கள்ல இருந்தால் மகேஷ் பாபு நடித்த படங்கள் தான் தமிழில் வந்து அதிக படங்கள் வந்து டப் பண்ணியிருக்காங்க. அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ட்ரெஸ் கோடு கூட பார்த்தீங்கன்னா ஜெகன்மோகன் போட்ட ட்ரெஸ்ஸு தான் எடுத்துகிட்டு வராங்க. ரொம்ப இலகுவாக எடுத்துக்கிறாங்க இவங்க. அப்படியே கட் அண்ட் பேஸ்ட்டு தான், காப்பி பேஸ்ட் பண்ணால் போதும்னு நினச்சிக்கிறாங்க. இப்போ தேர்தல் அறிக்கையே பார்த்தீங்கன்னா முழுக்க திமுகவோட தேர்தல் அறிக்கை தான். இவர் புதுசாக எதுவுமே பண்ணல. 2000 சொல்கிறாங்களா மகளிருக்கு உரிமை தொகை, இவங்க 2500. அடிஷ்னலாக இவர் என்ன சொல்கிறார், அவங்க சொல்லாத என்ன சொல்லுறாங்க, 6 சிலிண்டர் தருவோம்னு சொல்லியிருக்காரு. அதை தாண்டி மீதி எல்லாமே பார்த்தீங்கன்னா திமுக என்ன சொல்லுதோ அதையே வந்து சொல்லுது. இது வந்து கிடையாது அரசியல். உங்களுக்கான ஒரு புதியதாக ஒரு களத்தை நீங்கள் வந்து தீர்மானிக்கணும், புதியதாக நீங்கள் ஏதாவது ஒன்று சொல்லணும். இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா இளநீ குடிக்கிறது, குழந்தைய தூக்குறது, கோலம் போடுற வரைக்கும் பார்த்தீங்கன்னா வந்து பவன் கல்யாண் ஃபார்மேட்டாக தான் இருக்குது. ஆனால் அதில் ஒரு சிக்கல் இருக்குது. பவன் கல்யாணம்னா மக்களோட மக்களாக அவர் வந்து இருந்தார்.
ஸோ அது வந்து இவர் வந்து அந்த மிஸ் பண்ணுறாரு. அதையும் ஃபாலோ பண்ணார்னா உள்ளபடியே விஜய்க்கு வந்து இன்னும் வந்து கூடுதலான மக்களோட செல்வாக்கு கிடைக்கும் தான் நம்ம வந்து நினைக்கிறோம். அப்போ ஒட்டுமொத்தமாக அவங்க பவன் கல்யாண் ஸ்கிரிப்ட் தான் ஃபாலோ பண்ணுறாங்கன்னா நாளைக்கு என்ன மாதிரியான ஒரு வடிவமைச்சிருக்காங்க? அவங்களுடைய நாளைக்கு தேர்தல் கடைசி நேர பிரச்சாரம் இல்லையா? அப்போ நாளைக்கு என்ன மாதிரியான யுக்தியை வச்சிருக்காங்க? கண்ணீர் வடிக்கிறது தான். கண்ணீர் வடிக்கிறது, மக்கள்கிட்ட வந்து என்னை எல்லாரும் ஏமாற்றிட்டாங்க, சோரம் போயிட்டாங்க எல்லாரும். ஸோ இது வந்து திமுக என்னை வந்து ரொம்ப மோசமாக வந்து ப்ரெஷர் கொடுத்துச்சு, என்னை வந்து பர்சனலாக மிரட்டிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கே கூட பிரச்சாரத்தில் வந்து மயங்கி விடுறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்குது. இதெல்லாம் வந்து பவன் கல்யாண் வந்து பண்ணியிருக்காரு. ஸோ அதை வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து நடக்கலாம். ஒருவேளை அதெல்லாம் பண்ணாமல் விஜய் இயல்பாகவே இருந்தார்னா அவருக்கான வாக்கு சதவீதம் வந்து இருக்கும். நம்ம இப்போ பார்த்திங்கன்னா திருமதி சங்கீதா விஷயத்திலே வந்து விஜய் வந்து இன்றைக்கி வந்து குட்டுப்பட்டார். அதே மாதிரி பார்த்திங்கன்னா இயல்பாக வந்து கோவிலுக்கோ சர்ச்சுக்கோ மசூதிக்கோ போகிறால் விஜய் வந்து கிடையாது. இதை நேற்றுக்கு அதை வந்து தவிர்த்திருக்கலான்றது தான். ஏன்னா நீங்கள் வந்து பெரியார கொள்கை தலைவராக வந்து வச்சுருக்கீங்க. அதை தாண்டி நீங்கள் கடவுள் நம்பிக்கை வந்து இருக்கிற ஆளு கிடையாது. விஜய்க்கு வந்து கடவுள் நம்பிக்கை வந்து கிடையாது. ஆனால் அதை தாண்டி நீங்கள் வந்து பண்ணீங்கன்னா இது முழுக்க அவ்வளோ அப்பட்டமாக சொல்ல முடியும். ஆமாம், எனக்கு தெரியும். சிறு வயதுலேருந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து பிறப்பால் ஒரு கிறிஸ்துவ இருந்தாலும் சர்ச்சுக்கே போனது கிடையாது. அவர் சர்ச்சுக்கே போக மாட்டார். அந்த மாதிரி ஒரு வழக்கமே அவருக்கு வந்து கிடையவே கிடையாது. ஏன்னா அந்த நேரத்தில் அவர் வந்து சினிமாவில் பிஸியாக இருந்த காலத்துலேயும் சினிமாவுக்கு முயற்சி பண்ண காலகட்டங்களையும் சரி அவர் வந்து முழுக்க சர்ச்சுக்கு போகவே மாட்டார். சண்டே அன்னைக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கிறிஸ்மஸ் நேரத்தில் அவங்க அப்பா வந்து சண்டைலாம் போட்டு அடிச்சுலாம் காரில் கூப்பிட்டு போயிருக்காரு சர்ச்சுக்கு. சர்ச்சு வாசலில் போனோடனே கதவை தந்துட்டு எஸ்கேப் போய் ஓடி போயிடுவார். ஸோ அவருக்கு வந்து அந்த மாதிரி ஒரு பழக்கமே இல்லாத ஒரு மனிதர் நேற்று போய் சர்ச்சில் போயிட்டு அதுவும் வந்து முட்டி போட்டுட்டு நடந்துலாம் வந்து போகிறாருன்னா உள்ளபடியே இது வந்து ஸ்கிரிப்டாக தான் இருக்கங்காண்டி உள்ளபடியாக வந்து இல்லை. அப்படி நீங்கள் வந்து போய் சந்திக்கணும்னா திருப்பரங்குன்றம் விஷயத்தில் நீங்கள் வாய் திறக்கவே இல்லை. திருப்பரங்குன்றத்தில் அவ்வளோ விஷயம் இஷ்யூ நடந்தது. நீங்கள் அது குறித்து ஒரு வார்த்தை கூட சொல்லவே இல்லை. நீங்கள் கிறிஸ்துவர்னு நீங்கள் சொல்லிங்க, சிறுபான்மையின் காவலர்னு நீங்கள் சொல்லிக்கிறீங்க. ஆனால் கிறிஸ்மஸ் அன்றைக்கி பார்த்தீங்கன்னா இந்தியா முழுக்க கலவரங்கள் நடந்தது, தேவாலயங்கள் மேலே வந்து தாக்குதல்கள் நடந்தது. சிறு வியாபாரிகள் கூட சாலை ஓரத்தில் வந்து வியாபாரம் பண்ணாங்க. அந்த கிறிஸ்மஸ் தாத்தாவோட அந்த உபகரணங்கள் விற்கிறவங்கள கூட அடித்தாங்க. தேவாலயங்கள் மேலாம் தாக்குதல் பண்ணாங்க. ஒரே ஒரு வார்த்தை கூட நீங்கள் இந்த கட்சி இந்த அமைப்புன்னு கூட சொல்ல வேணாம். இது மாதிரி தாக்குதல் யார் மேலேயும் நடத்தாதீங்க. கடவுள் வந்து இதை சொல்ல அன்பை தாங்க போதிச்சிருக்கு எல்லா மதமும் நீங்கள் வந்து சொல்லவே இல்லை. ஸோ இந்துக்களுக்கு எவ்வளோ பிரச்சனை வரும்போதும் விஜய் வந்து ஒரு வார்த்தை பேசினதே இல்லை. ஆனால் இப்போ நான் மும்மதத்தையும் நான் வந்து வழிபடுறேன் அப்படின்னு சொல்கிறது முழுக்க இது வந்து அப்படியே வந்து நீங்கள் சொல்கிற மாதிரி பவன் கல்யாண் ஃபார்மெட்டு தான். அதை தாண்டி அரசியலாக எதுவுமே இல்லை. ஸோ அங்கேருந்து தான் ஃபார்மெட் எடுத்துகிட்டு வராங்க. ஆனால் இந்த விஜய் அவர்களுடைய ஸ்கிரிப்டுக்கு இயக்குனர் யார் பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு உங்களுக்கு தான் ஆதவர்ஜுனா தான் முழுக்க ஸ்கிரிப்ட் ரைட்டராக இருக்கார். தப்பாக வந்து ஸ்கிரிப்டை எழுதி கொடுக்குறாரு. அதுதான் வந்து சிக்கலே. விஜய் மாதிரி ஒரு மிகப்பெரிய ஒரு ஹீரோ, இவ்வளோ பெரிய எக்ஸ்போஷர் உங்களுக்கு இருக்குது. நீங்கள் எவ்வளோ வேணாலும் இங்கே வந்து இயல்பாக வேலை செஞ்சுருக்கலாம். 7 தொகுதிக்கு மட்டும்தான் போயிருக்காரு. இன்றைக்கி போகிறது 8வது தொகுதி. 234 தொகுதி இருக்குது. 38 மாவட்டம்னாவது குறைஞ்சபட்சம் 39 மாவட்டமாக நீங்கள் பிரித்து போயிருந்தா கூட 39 இடத்துல நீங்கள் வந்து போயிருக்கணும். இப்போ ஏன் போகல அப்படின்னு யாராவது ஒருத்தர் கேள்வி கேட்குறாங்களா அப்படின்றது நமக்கு வந்து மிகப்பெரிய கேள்வி. ஏன்னா நட்சத்திர பேச்சாளர்கள் வந்து இருக்காங்க, ஆனால் அவங்களும் வந்து யாருமே போய் பேசலை. விஜயே நிறைய இடங்களில் வந்து போகிறார். வேட்பாளர் பேரை சொல்ல மாட்டேன்றார், வேட்பாளர் அறிமுகம் பண்ண மாட்டேன்றாரு. அப்போ அவங்கெல்லாம் வந்து எப்படி ஜெயிப்பாங்க? அவங்க எதை வச்சு மக்கள்கிட்ட போவாங்க அப்படின்றது மிகப்பெரிய ஒரு கேள்வி தான். ஆனால் இது எதுவுமே இல்லாட்டினா கூட நம்ம களத்தில் வந்து போய் பார்க்கும் பொழுது யதார்த்தம் என்னவா இருக்குன்னா விஜய் அவர்களுக்கு தான் ஓட்டு, தாவேக்கு தான் அப்படின்ற வந்து ஒரு பரவலாக கேட்கக்கூடிய ஒரு சொல்லா இருக்கு. இதை எல்லாத்தையும் விஜய் அவர்கள் வந்து கல்டிவேட் பண்ணி அறுவடை பண்ணி அதை அதை வந்து ஓட்டாக மாற்றிடுவாங்களா? இல்லை, அதுதான் இப்போ நீங்கள் என்ன விதைக்கிறீங்களோ அதை தான் அறுவடை பண்ணும். ஜென்ரலாக இது நாட் ஓன்லி அரசியல்னு மட்டும் கிடையாது. நீங்கள் வந்து ஒரு சினிமா துறையில் இருக்கலாம், இல்லை நம்மளே பத்திரிகை துறையில் இருக்கோம். நம்ம என்னத்தை நம்ம வந்து ரிசல்ட் போடுறோமோ அதுதான் வந்து நம்மளுக்கு வெற்றி தோல்வியாக வந்து கன்வெர்ட். தோல்வி வந்து ஒரு பிரச்சனையே கிடையாது. அதை வந்து நம்ம படிக்கட்டை எடுத்து வாழ்க்கையில் வந்து உயர்ந்து மேலே போனோம். ஆனால் நம்ம என்ன உழைச்சோம், அதுக்கு என்ன நம்ம வந்து அர்ப்பணிப்போட செஞ்சோன்னு இருக்கலாம். அப்படி பார்த்தா அவர் வந்து 9 தொகுதி தானே இப்போ வரைக்கும் விஜய் போயிருக்காரு. அப்போ 9 தொகுதியே விஜய் ஜெயித்தாலும் அது மிகப்பெரிய ஒரு தோல்வி தானே அவருக்கு. எல்லா தலைவர்களும் பார்த்தீங்கன்னா 2 ரவுண்டு 3 ரவுண்டு முடிச்சிட்டாங்க. பிரதமர் பார்த்தீங்கன்னா 7 முறை வந்துட்டு போகிறாரு. அவர் வந்து வேலை இல்லையா? அவருக்கு பிரதமருக்கு வேலை இல்லையா சொல்லுங்கள்? பிரதமர் 7 தொகுதி வராரு, நீங்கள் 9 தொகுதி போகிறீங்க. அப்போ யோசிச்சு பாருங்களேன். அப்போ ஒரு நாட்டை ஆளுகின்ற பிரதமருக்கே பார்த்தீங்கன்னா ஒரு கூட்டணி கட்சி வந்து ஜெயிக்க வைக்கணுன்ற ஒரு ஒரு உத்வேகம் வந்து இருக்கு. கூட்டணி கட்சின்றதை தாண்டி தமிழகத்துல அவங்களுடைய பிரதான இடமா இருக்கு. அதை நோக்கி அவங்க பயணிச்சு அதைத்தான் நான் சொல்றேன். அவங்களோட இலக்கு வந்து நோக்கி அவங்க வந்து நகராங்க. அப்போ நம்ம இலக்கு வந்து முதலமைச்சர் நாற்காலின்னும் போது
முதல்வர் வந்து போகிறாருங்க, தமிழ்நாடு முழுக்க போகிறாரு. காலையில் 7 மணிக்கு வந்து ஸ்டார்ட் பண்ணுறாரு. 7 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணி நைட்டு 10 மணிக்கு தான் முடிக்கிறாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தொண்டர்களோட வந்து பேசுகிறாரு, மாவட்ட செயலர்களோட பேசுகிறாரு. கிட்டத்தட்ட 4 மணி நேரம் தான் ஒரு நாளைக்கு வந்து தூங்குறாரு. எதிர்க்கட்சி தலைவர் அந்த மாதிரி தான், துணை முதல்வர் அப்படி தான் போகிறார். எல்லாரும் இப்படி களத்தில் இருக்கும்போது சீமானும் அப்படி தான் இருக்கார். அப்போ களத்தில் வேலை செய்யாத ஒரே ஆள் யாருன்னு பார்த்தீங்கன்னா விஜய் தான். அதாவது மக்களுக்கு வந்து விழிப்புணர்வை ஏற்படுத்தணும். எல்லாருமே களத்தில் வரும்போது அவங்கள விட நான் என்ன வந்து ஸ்பெஷலாக இருக்கேன் அப்படின்னு நீங்கள் மக்கள்கிட்ட போய் சொல்ல இடத்த வந்து விஜய் வந்து தவறு விட்ட தான் நான் பார்க்குறேன். மக்கள் ஓட்டு போடுவாங்க, அவங்க ஓட்டு போட நீங்கள் அவங்கள எங்கே தூண்டுனீங்க? அந்த தூண்டின அந்த எண்ணம் இருக்கு இல்லைங்களா, விஜயை நோக்கி வராங்கன்னா வரவங்களுக்கு நீங்கள் எதுவுமே சொல்லவே இல்லைல்ல, அது வந்து மிகப்பெரிய ஒரு தோல்வியாக தான் பார்க்குறோம். நிச்சயமாக தேர்தல் தேதியும் நெருங்கிருச்சு, ரிசல்ட்டும் வந்து இன்னும் ஒரு 20 நாட்களுக்குள்ளே நமக்கு தெரிய வரும். களம் எப்படியா இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். உங்களுடைய தகவலுக்கு மிக்க நன்றி. நன்றி.